இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் ஆவிடுவேன் ஏழையான் பொன் வீதியில் ஆவிடுவேன் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போல் எல்லாம் இதே ஆழத்தில் இருந்து எஸ் டாடி ஓ நன்றி இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த நாள் தியானத்துக்காக கர்த்தருடைய வசனத்தில் ஒன்று எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை என்ன செய்யுங்க, செவ்வைப்படுத்துங்கள். இந்த வசனங்களிலிருந்து 3 கோணங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் முடமாய் இருக்கிறது பிசகி போக நீங்கள் சுகமாகும்படிக்கு, நீங்கள் முடமாய் இருக்கிறது பிசகி போகாதபடிக்கு சுகமாகும்படிக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய லேம் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. முடமான சொன்னால் செயல்படாத இன்ஆக்டிவ் பிலீவர்ஸ், செயல்படாத மக்கள், செயல்பட முடியாத நிலையில் இருக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். செயல்படாதவர்கள், செயல்பட முடியாதவர்கள். அப்போ இது எல்லா காலத்தில் இருந்தாங்க. பவுல் அதாவது எலியா ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், எது வரைக்கும் நீங்கள் குந்தி என்று சொன்னால் நொண்டி நொண்டி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை உறுதியான செய்யுங்க, பின்பற்றுங்கள். குந்தி நொண்டி நொண்டி ஏன் எதுவரைக்கும் நடப்பீர்கள் என்று அவர் கேட்டதை நாம் பார்க்கிறோம். நொண்டி நடக்கிறவர்கள், கிந்தி நடக்கிறவர்கள் கிறிப்பிள் கிறிஸ்டியன், முடமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் பிறந்த போது தேவனுடைய ஒரு எனர்ஜெட்டிக்கோடு பிறந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாருக்குள்ள ஆண்டவருக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், ஜெப வாழ்க்கை, உபவாச வாழ்க்கை, ஆராதனை சொன்னால் ஓடோடி வருவது, இப்படிப்பட்ட ஒரு எந்தூசியாஸ்டிக் ஸ்பிரிட் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாருக்குள்ள என்ன செய்ச்சு இருந்துச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சிறு பையனாக இருந்தேன். ஆனால் ஒரு இடத்துல ஆண்டவருடைய சுவிசேஷ கூட்டம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு அங்கே நடந்த அந்த கூட்டத்துக்கு ஆர்வமாய் போய்விட்டு வந்தேன். கூட்டம் 9 மணிக்கு முடியும் என்றால் வீட்டுக்கு திரும்ப சைக்கிளில் வர வேண்டும். வரக்கூடிய பாதை இருட்டானது, ஸ்தோத்திரம், ஆட்கள் நடமாட்டம் அற்ற இடம். ஆனாலும் அந்த ஆர்வமானது அப்படிப்பட்ட இடத்துக்கு என்னை யார் வராவிட்டாலும் தனியாக உற்சாகமாக போய்விட்டு இரவு நேரத்திலே ஸ்தோத்திரம் பாடிக்கொண்டே உற்சாகமாய் வரக்கூடிய ஒரு வாஞ்சை இருந்தது. இப்படி ஆரம்ப அனுபவத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல
வாஞ்சை, ஆலயத்துக்கு வருவதா, பாட்டு பாடுவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் இந்த ஆர்வம் அநேகருக்குள் வர வர தணிந்து ஸ்தோத்திரம் அப்படியே முடமாக்கப்பட்டது போல ஒரு நிலைமைக்குள் பலர் போய்விடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? கலாத்தியர் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நாட்டு சபை மக்களை பார்த்து 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்விதமாய் குறிப்பிடுகிறார். நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள் சொல்லுகிறார். யூ டிட் ரன் வெல். நன்றா ஓடினீங்க. ஆனா இப்போ நீங்க எப்படி ஓட முடியாதவர்களாய் முடமாய் விட்டீர்கள். ஓடினீர்கள். Once upon time you did run well, but now you were as a lame, நடக்க முடியாத, தள்ளாடுகின்ற, குந்தி நடக்கின்ற ஒரு மக்களை போல நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார். குந்தி குந்தி நடக்கிற அந்த லேம் கண்டிஷன்ல இருந்து ஒரு மனிதன் புதுப்பிக்கப்பட்டு வராவிட்டால், அந்த இடத்துல வசனத்தில் வாசிக்கிறோம், முடமாய் இருக்கிறது பசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு. ஒன்று முடமான நிலையில் இருந்து அவர்கள் புதுப்பிக்கப்பட்டு ஒன்று எய்தர் ஆர் ஹீல் ஆர் டர்ன் டு வொர்ஸ்ட். ஒன்று சுகமாக்கப்பட்டு மீண்டும் உயிர் அடையணும், இல்லாவிட்டால் இருக்கிறத விட ஒரு மோசமான நிலைக்கு என்ன செய்யணும், போய்விடணும் என்ற கருத்தை அவர் எழுதுகிறார். இந்த எபிரேய சபையை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு பேக் ஸ்லைடிங் கண்டிஷனில் இருந்தார்கள். ஆகையால் தான் பவுல் அவர்களை திரும்பவும் அவர்களை கிறிஸ்துவின் பாதையில் ஓட உற்சாகப்படுத்தும்படித்தான், என்கரேஜ் பண்ணும்படித்தான் இந்த வார்த்தையை எழுதுகிறார். அவர்கள் முடமாவதற்கு 5 காரணங்கள். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் உற்சாகமாக இருக்கக்கூடியவன் ஒரு டல் கிறிஸ்டியனாக, ஒரு பேக் ஸ்லைடன் பர்சனாக மாறுவதற்கு பல காரணம் இருந்தாலும் இந்த வசனத்தின் ஆதாரத்தில் பார்க்கும்போது 5 காரியங்கள். முதலாவது சஃபரிங், பாடுகள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வழிகளில் உற்சாகத்தை குறைக்க செய்வதற்கு பாடுகள் வருகிறது, கஷ்டங்கள், சஃபரிங். இந்த சஃபரிங்க்கு பின்னால பிசாசனுடைய கிரியைகள், பிசாசினால் தூண்டப்பட்ட மக்கள் இருக்கலாம். ஆனால் எந்த உபத்திரவும் தற்காலிகமானது. உண்மையான கடவுளை நேசிக்கக்கூடிய மக்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டார்கள். யோபு எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோபுக்கு வராத கஷ்டங்களா? யோபு எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை நஷ்டம் வந்தாலும் கடவுளை விட்டு விலகி போனானா? இல்லை. சில வேளையிலே உபத்திரவங்கள், இந்த எபிரேய சபைக்கு சில பாடுகள், உபத்திரங்கள் வந்தது. 10ஆம் அதிகாரத்திலே ஒரு காலத்தில் கஷ்டங்களை சந்தோஷமாய் சகித்தார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாடுகளுக்கு பங்காளி, பாடுபட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வது ஃபால்ஸ் டீச்சிங். ஆரம்ப நாட்களில் இந்த எபிரேய சபையின் மக்களுக்கு என்ன, இவர்கள் எபிரேய மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. எபிரேய மார்க்கம் சில யூத பாரம்பரிய கொள்கைகள் உடையது. அப்பொழுது இவர் கிறிஸ்துவை பின்பற்றின போது இந்த ஃபால்ஸ் உபதேசம், நம்ம மார்க்கம் ஆபிரகாம், மோசே போன்ற முற்பிதாக்கள் தோன்றின மார்க்கம், இப்போ நீங்க இயேசுவை பின்பற்றி போறீங்களா என்ற துர்போதனைகள் அவர்கள் நடுவில் பரப்பப்பட்டது. அன்றும் இன்றும் நிறைய துர்போதனைகள் பரப்பப்படுகிறது. ஒன்று சஃபரிங், 2வது என்ன சொல்லுங்க, ஃபால்ஸ் டீச்சிங், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். 3வது ஒருவன் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகும் போது ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கண்டிப்பா என்ன கொடுப்பாரு? சிக்ஷைகளை கொடுப்பார்.
சிற்றைகள் என்று சொன்னால் முதலாவது வோக்கல் வார்னிங், rebuking. Through his word, நீ போற சரியில்லை, உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டு இருக்கு, நீ வர வர இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கான்னு சொல்லி வார்த்தையின் மூலமாக கான்சியஸ்ல சூழ்நிலையின் நடுவிலே வோக்கல் வார்னிங் will be given first. முதல்ல ஆண்டவர் யாருக்குமே பரம்ப கையில் எடுப்பதில்லை, வார்த்தையினால கடிந்து கொள்வார். வசனத்தின் கடிந்து கொள்ளுதலை ஒருவன் செவிசாய்த்து சீர்படும் போது அவனுக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் போது தண்டனை, சேஷனிங் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய பனிஷ்மெண்ட் கிடைக்க வராது. வார்த்தையினுக்கு செவி கொடுக்கும் போது அவன் சீர்படும் போது கர்த்தர் பரம்பை கையாளுவதில்லை. இந்த பரம்பு என்பது சில வேளை பிசிக்கலிசம், சில பாடுகளை அது காட்டுகிறது. அது வரலாம் மனம் திரும்பாத கீழ்ப்படியாத பட்சத்தில். இப்படி ஆண்டவர் ஒரு மனிதனை சிட்சிக்கும் போது அவனை சீர்படுத்தணும் என்கிற அன்பு நிமித்தம் தான் அவன் என்ன செய்றாரு? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தம்முடைய பரிசுத்தத்திற்கு சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி சிட்சிக்கிறார். கடிந்து கொண்டு ஃபர்ஸ்ட் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். கடிந்து கொள்ளுதல் வோக்கல் வார்னிங், அடுத்த சிட்சை, அது பரம்பை கையாடுதலுக்கு சமம். ஸோ ஆண்டவர் இந்த பரம்பை கையாடுவது எப்படி நல்ல அன்பு நிமித்தம் தான். அதான் முந்தின வசனங்களை பார்க்கும்போது அன்றையும் அவர் தம்மை சேர்த்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. சிட்சித்து தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல மறந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சிட்சைகள் வரும்போது சிலர் சந்தோஷமாய் என் ஆண்டவர் கண்டிக்கிறார் என்று தண்டிக்கிறது, சில மனம் திரும்புகிறாங்க. சில சிட்சைகளை காணும்போது சோர்ந்து போகிறார். ஆகையால் தான் என் மகனே, அவரால் சிட்சிக்கப்படும் போது என்ன செய்யாத, சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. ஸோ இப்படி சில சிட்சைகள் வரும்போது சில என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஜப வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க, குறைத்து கொள்ளுகிறார்கள். பிரேயர்லெஸ்னஸ், தளர்ந்த கைகள். ஸோ ஜபத்தை குறைக்கிறாங்க. ரெண்டாவது அதாவது தளர்ந்த கைகள் என்பது ஜப வாழ்க்கையும் காட்டுகிறது. அதுபோல ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், கிறிஸ்தவ செயல்பாடுகள், ஜபம், வேத வாசிப்பு, வேத தியானம், ஃபாஸ்டிங் பிரேயர், ஆலயத்துக்கு வருதல், இதெல்லாம் எதை காட்டுது? செயல்பாடுகளை காட்டுகிறது. Some Christian leave the spiritual activities, ஜபம், வொர்ஷிப், ஆராதனை, இதெல்லாம் விட்டு விடுறாங்க. பேசிக்கலி ஜப வாழ்க்கை குறைபடுது. இதெல்லாம் குறைபடும் போது ஆட்டோமேட்டிக்கலாக காலு எங்க போகுது, என்ன செய்யுது? அந்த வசனத்தை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள் என்றால், பாதங்கள் செவ்வையான பாதையில் என்ன செய்யல, they do not walk in the right way but wrong ways. ஸோ இந்த ராங் வேஸில் போகும்போது இந்த 5 காரியங்களின் நிமித்தம் they become dull Christian or lame Christian. Once upon a time they were enthusiastic Christian, ரொம்ப spiritual energetic Christian. பட் இன்றைக்கு இந்த செயல்பாடுனால முடமாகிவிட்டார்கள். they become dull Christian, கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பவுல் எழுதுகிறார், நீங்கள் திரும்பவும் நீங்கள் சுகமடைந்து குணமடைந்து நல்ல ஒரு ஆக்டிவ் கிறிஸ்டியனாய் மாறும்படி சில தகவல்களை பவுல் மூலமாய் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருப்பதாக.
இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.